அனைவருக்கும் வணக்கம். என்னடா செங்கலடி வர்த்தக சங்கம் சரியா செயல்படுது, சரியா இந்த சாமான்களை கொண்டு சேர்க்குதுன்னு சொல்லி நாங்க இது மட்டும் இல்ல பதிலெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கோம் தானே. அப்ப அதெல்லாம் பார்த்து ஜெர்மனியில் இருக்கிற ஈஸ்வரன் அவர் கொஞ்சம் பணம் எங்களுக்கு நாங்க சரியா செய்யறோம் என்று சொல்றோம். இதால எங்களுக்கு காசு அனுப்பியிருக்கிறார். அந்த பணத்தை எடுத்து நாங்க இப்படி ஏரியா ஒவ்வொரு ஊராக மிகவும் வறுமை கோட்டைகள் உள்ள குடும்பங்களுக்கு நேற்றும் கொடுத்திருந்தோம். இன்றைக்கு நம்ம ஏரியாவுல வேலை செய்யறாங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்ததுல நாங்க தீர்மானிச்சு உங்களுக்கு தாரத்துக்கு இருக்கிறோம். மற்ற இது மட்டுமே இல்ல, இன்னும் பார காலத்துல இதே போல வேற வேற ஆக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்க. இருந்தா நாங்க எங்கட பிரதேசம் எங்கட கஷ்டப்பட்ட ஆக்கள் எங்களுக்கு இனங்கண்டு அவங்களுக்கு இப்படியான வாழ்வாதாரத்துக்குரிய பொருட்களை வழங்குறதுக்கு செங்கலடி வர்த்தக சங்கம் எந்த நேரத்திலும் கடமைப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ஒருத்தர் செய்யாத பணியை நாங்க செய்து கொண்டு வா எடுத்துறீங்களா? இதுவரைக்கும் எங்கேயாவது அப்படி இல்லதானே, சின்ன சாமானாவது இல்லதானே. அப்ப நாங்க செங்கலடி வர்த்தக சங்கம் சேர்ந்ததுக்கு பிறகு இப்ப முதல் கட்டமாக ஒரு 4வது தரம் இது கொடுபடுது. இதுக்கு பிறகு அடுத்த முறை இது போல வழங்கப்படும். உங்களுக்கு நன்றி. யாதுமுறை யாவரும் கேளிர் இது நன்றும் பிறத்தரவாரா. அனைவருக்கும் இனிமையான வணக்கம். செங்கலடியில இந்த நிகழ்வு உண்மையாக பாராட்டணும். வர்த்தக சங்கம் இந்த செயற்பாடு செஞ்சிருக்காங்க. உண்மைக்குமே இந்த நாட்டாம வேலை செய்யறாங்க, இந்த மூட்டை தூக்கி இந்த பொருட்களை கொண்டு போய் சுமந்து போய் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு இந்த வர்த்தகத்துல மிகப்பெரிய பங்கிருக்கு. ஆனா அவங்களுக்குரிய இந்த ஊதியம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மூட்டைக்கு ஏற்றது, அந்த பெட்டிக்கு ஏற்ற அந்த ஊதியங்கள் தான் வழங்கப்படுது. பிக்சட்டான ஒரு பிரைஸ் ஒன்று இல்லை. அப்படியாக கஷ்டப்படக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு, உழைப்பை கொடுக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு செங்கலடியில் இருக்கக்கூடிய வர்த்தக சங்கம் அவங்களால முடிஞ்ச உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் உதவிகளை செஞ்சிருக்காங்க. அப்படி இந்த செயற்பாடை நம்ம உண்மையாவே பாராட்டணும். இப்படி இதுக்கு முன்னுக்கு இருந்த செங்கலடி வர்த்தக சங்கங்களும் பலதரப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்காங்க. ஆனா சமூக வலைத்தளங்களின் ஊடாக இப்படியான செயற்பாடுகள் இப்பதான் வெளியில வருது. அதை உண்மையாவே நாங்க பாராட்டணும். இந்த வர்த்தக சங்கத்தில் இருக்கிற நபர்களையும் உண்மைக்குமே நம்ம பாராட்டணும். எனக்கு என்ன சொல்றீங்க? நிச்சயமா இதுல இருக்கார்கள் நம்மளுடைய ஜெகனண்ணன், கண்ணாண்ணா, மற்றது கிறிஸ்டியன் சில்வா ரோமஸ் சொல்லி ஒரு ஆள், மற்றது வரதன் இருக்கிறாரு, மற்ற இன்னும் தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க செஞ்ச வேலை உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது, சல்யூட் பண்ண வேண்டியது. நாங்க மார்க்கெட்டுக்கு போவோம், எல்லாருமே முதலாளிமாரை பார்ப்போம், கதைப்போம். ஆனா யாருமே இந்த அடிமட்ட ஊழியர்களான நாட்டாமைமாரை பற்றி நினைச்சு பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு ஒரு ஃபெமிலி, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரம் இருக்குமன்றதை நாங்க யோசிச்சு பார்க்கறதில்ல, யாருமே யோசிச்சு பார்க்கல. ஆனா அந்த விஷயத்த எங்களோட செங்கலடி வர்த்தக சங்கம் யோசிச்சிருக்குது. அந்த வகையில நாங்க எல்லாருக்குமே சிரம் தாழ்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அதோட சார், இப்ப செங்கலடியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் சந்திக்கக்கூடிய ஒரு மையம். மதுரை வீதியில இருக்கக்கூடிய அநேகமான கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் இங்கதான் வியாபாரத்துக்கு வருவாங்க. அப்ப ஒரு வியாபார மையம். அப்ப வர்த்தக சங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்பு ஒன்று இருக்கு. இங்க தொழில் புரிந்தவர்கள் இப்ப வெளிநாடுகள்ல நல்ல செல்வந்தர்களா இருக்கிறாங்க. அந்த வீடியோல கூட பார்க்கலாம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா உதவி செஞ்சிருக்காரு. அதோட இந்த வர்த்தக சங்கத்துக்கு இருக்கிற இந்த பொறுப்பை வைத்து இப்படியான செயற்பாடுகள் செய்யறது செங்கலடி ஒரு முன்னுதாரணமா திகழ்றது மகிழ்ச்சியா இருக்கு. இது மாதிரி பல இடங்கள் இருக்குது. பல ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களாக இருக்கட்டும், மையத்தில் இருக்கக்கூடிய நகரங்களாக இருக்கட்டும், அங்க இருக்கிற வர்த்தக சங்கங்களும் செயற்பாடுகள் செய்வாங்க. இதே மாதிரி செயற்பாடுகளை மேலும் செய்யணும் என்றதான் எங்களோட நோக்கம். அதோட இந்த வர்த்தக சங்கம் அடுத்த காலங்கள்ல கூட மலையத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட நிவாரண பணிகள்லாம் கொடுத்துருக்கோம். அந்த விஷயத்தை நாங்க சொல்லி ஆகணும். புறவின் என்னன்னு சொன்னா 2-3 நாளா பொருட்கள் எல்லாம் சேமிச்சு பெரிய கஷ்டப்பட்டு வாகனங்கள் அதெல்லாம் கொண்டு போய் எங்களுடைய பேராவூர்பட்டி பிரதேச சபையும் வர்த்தக சங்கமும் இணைஞ்சி பெரிய ஒரு பகிரத பிரயத்தனமா அந்த நிவாரணங்களை கொண்டு சேர்த்திருந்தாங்க. அதுக்கு நிச்சயமாக ஒரு தடவை நாங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். அது போல உண்மைக்குமே சொல்லணும்னா இந்த வர்த்தக சங்கங்கள் முக்கியமா அந்த ஆலய நிர்வாகங்கள், பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஆலய நிர்வாகங்கள் நினைச்சா பல வேலைகளை மக்களுக்குரிய செயற்பாடுகளை செய்யலாம். அதோட இவங்களோட இணைந்து செங்கலடியில இருக்கக்கூடிய பலதரப்பட்ட வசதிக்கார நபர்கள் இருக்கிறாங்க. மேல இப்ப புலம்பெயர் நாடுகள் எல்லாம் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. நீங்க
இப்ப இருக்கிற வர்த்தக சங்கம் நல்ல செயற்பாடுகள் நேர்மையான செயற்பாடுகளை செய்து ஆகவே அவங்களோட இணைந்து மக்களுக்கு செயற்பாடுகளை செய்யுங்க. இரண்டாவது தனிப்பட்ட முறையில உதவி செய்யறதுக்கு பலரும் தயங்குறேன், உதவி போய் கிடைக்குமா இல்ல சரியான முறையில அதை கையாளுவாங்களான்னு சொல்லி நீங்க இந்த செங்கலடி வர்த்தக சங்கத்தோட சேர்ந்து நம்ம மக்களுக்கு உதவி செய்யுங்க. செங்கலடி மண்ணில பிறந்துன்னு சொல்லி நானும் இந்த செயற்பாடை பார்க்கும் பொழுது உண்மையாவே பெருமைப்படுறேன். அப்படியான ஒரு சிறப்பான செயற்பாடு தான் இது. என்ன கணக்கு இது இந்த மாற்றம் இந்த செயற்பாடு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பிரவீன். நீங்க வேணும்னு சொன்னா பாருங்க, இனிமேல் இதை அடியொற்றி இதை பின்பற்றி நிறைய வர்த்தக சங்கங்கள் நிறைய அமைப்புகள் இந்த நாட்டாமமாரை நிச்சயமாக மதிப்பாங்க. இனி நாங்க போற இடங்கள்ல கூட இனி அவங்கள மதிப்போம். என்ன சொல்றீங்க? இந்த நாட்டாவையில செய்யக்கூடியவங்களை மதிக்கணும். அதோட இந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கொள்ற விடயம் என்னன்னு சொன்னா, இது நல்ல ஒரு உடல் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். ஆனா சில நாட்டாமமார் இந்த மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதுல இருந்து சற்று கொஞ்சம் குறைச்சி அளவாத பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பேணி கொண்டீங்க என்று சொன்னா எண்ணம் நிறைய காலத்துக்கு உங்களோட அந்த சேவையை இந்த தொழிலை செய்யலாம் என்றதை கேட்டு இந்த காணொலி உண்மையாவே ஒரு பயன் தரக்கூடிய காணொலியாக இருக்கும். அதோட செங்கலடியில் இருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்துக்கு மறுபடியும் நாங்க ஒரு சல்யூட் பண்ணி சொல்றோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், இது யாரும் சொல்லியோ யாரும் எங்களுக்கு பின்னால இதை போடுங்கன்னு சொல்லியோ சொல்லல. அப்படி நாங்க வீடியோ போடுற ஆட்களும் இல்ல. அது எங்க நல்லது செஞ்சாலும் எங்களோட யாதுமுறை யாவரும் கிளிட்டி நிக்கும், அதை முன்னுக்கு நிக்கும், பாராட்டும், வெளியே கொண்டு வருவோம். அதற்காக இந்த காணொலி சமூக வலைதளத்துல நாங்க பார்த்தோம். ஜெகநாத் சியாவன் இருந்தார் அவர் பேஸ்புக்ல. அவர் தான் முன்னின்று செஞ்சிருந்தார். உண்மையிலே நேர்மையான ஒரு மனிதன் அவர், நல்ல ஒரு மனிதன், மற்ற ஆன்மீகத்துல சரியான ஒரு ஈடுபாடுடைய மனிதன் அவர். சோ அவரை நம்பி நாங்க வெளிநாட்டுல இருக்கிறார்கள், அந்த வர்த்தக சங்கத்திலையும் இருக்கிற நாடி நிறைய உதவிகளை நீ செய்ய பாருங்க. என்ன பிறகு செய்யலாம், செய்யறது உண்மையாக மக்களுக்கு போய் சேரும் என்று கேட்டு வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி, வணக்கம்.